நேற்று வரைக்கும் எங்க பார்த்தாலும் உங்களோடு ஸ்டாலின், எங்களோடு ஸ்டாலின், ரோட்ல போற ஸ்டாலின், நடக்கிறார் ஸ்டாலின், ஓடுறார் ஸ்டாலின், ஒற்றுமை போராடுகிறார் ஸ்டாலின், படுக்கிறார் ஸ்டாலின் போட்டிருந்த போஸ்டர்லாம் யார் ஓட்டினாங்களோ அவங்களே கிழிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலினுடைய படத்தையும் உதயநிதியினுடைய படத்தையும் இன்னைக்கு கிழிச்சு எறிகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. எந்த தலைமைச் செயலகத்துல அந்த ஸ்டிக்கர்லாம் போட்டோ எடுத்துட்டு அதை தலைமைச் செயலகத்துல செய்தித்துறை சார்பில் அதை வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ரோட்ல விளம்பரம் செய்யக்கூடாது, அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்ட்டு அதுக்கு சட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நீக்கினாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு தூண்லையும் ஸ்டாலின் கண்கொள்ளா காட்சியா விளம்பரப்படுத்திட்டு இருந்தாரு. அந்த விளம்பரங்கள்லாம் இன்னைக்கு அகற்றப்பட்டிருக்கிறதுன்ற எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். நேற்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விட காட்சிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கலகலப்ப ஊட்டிட்டு இருக்கு. மக்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் இன்னைக்கு களத்துல தெரியுது. என்னன்னா, நேற்று வரைக்கும் எங்க பார்த்தாலும் உங்களோடு ஸ்டாலின், எங்களோடு ஸ்டாலின், ரோட்ல போற ஸ்டாலின், நடக்கிறார் ஸ்டாலின், ஓடுறார் ஸ்டாலின், ஒற்றுமை போராடுகிறார் ஸ்டாலின், படுக்கிறார் ஸ்டாலின் போட்டிருந்த போஸ்டர்லாம் யார் ஓட்டினாங்களோ அவங்களே கிழிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்க ஸ்டாலின் மூஞ்ச ஒட்டி வச்சாங்களோ அதெல்லாம் யார் ஓட்டினாங்களோ அவங்களே கிழிக்கிறாங்க. இன்னைக்கு அரசு பணியாளர்களுக்கு அது ஒரு பெரிய, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாள் இந்த ஆளு நம்மள இப்படி எல்லாம் பண்ணாரு, இந்த ஆளுக்கு சரி இப்ப நமக்கு இந்த கிழிக்கிற அதுல போட்டி போடுறாங்களாம். நானே கிழிக்கிறேன்னு ஒவ்வொரு பகுதியிலையும் அரசு ஊழியர்லாம் போய் கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆக தமிழ்நாட்டுல ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய ஒரு மன்னன், இதுதான் பாரதி அப்ப சொன்னான். ஜார் மன்னர், ரஷ்யாவுல ஜார் மன்னர் அந்த புரட்சியால் வீழ்த்தப்பட்ட போது பாரதி சொன்னார், ஆகா என்று எழுந்தது பாரு யுக புரட்சி, கொடுங்கோலன் ஜார் அலறி வீழ்ந்தான்னு சொன்னான். அது போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலினுடைய படத்தையும் உதயநிதியினுடைய படத்தையும் இன்னைக்கு கிழிச்சு எறிகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதை விட எந்த தலைமைச் செயலகத்துல இந்த செய்தித்துறை ஸ்டாலின் அதை பண்ணார், இதை பண்ணார், நிதியை ஒதுக்காம திட்டங்களை எல்லாம் தொடங்கி வச்சாரு, புது புது திட்டங்கள்லாம் அறிவிச்சாருன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாரோ, அந்த ஸ்டிக்கர்லாம் போட்டோ எடுத்துட்டு அதை தலைமைச் செயலகத்துல செய்தித்துறை சார்பில் அதை வச்சிருப்பாங்க. அத முதல்ல அந்த அறிவிப்பு வந்ததோ இல்லையோ, அதுல ஒரு சிலர் கொண்டாட்டம், உடனே போய் முதல்ல அதை எடுத்துட்டாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் இருந்த படங்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அரசினுடைய முகத்திரையை கிழித்தெறிவதை போல இன்னைக்கு நாடெங்கும் அரசு பணியாளர்கள் இன்னைக்கு ஸ்டாலினுடைய போஸ்டரையும் ஸ்டாலினுடைய விளம்பர பதாகைகளையும் கிழித்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் அந்த நியான் வெளிச்சத்துல அந்த ஸ்டிக்கர்கள், அந்த பிளக்ஸ் போர்டுகள். தமிழ்நாடுல ரோட்ல விளம்பரம் செய்யக்கூடாது, அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்ட்டு அதுக்கு சட்டம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நீக்கினாங்க. ஆனா அந்த ஒவ்வொரு தூண்லையும் ஸ்டாலின் கண்கொள்ளா காட்சியா இன்னைக்கு விளம்பரப்படுத்திட்டு இருந்தாரு. அந்த விளம்பரங்கள்லாம் இன்னைக்கு அகற்றப்பட்டிருக்கிறதுன்ற மகிழ்ச்சியான செய்தி
இது ஒரு சாதாரண செய்தி இல்லை. ஸ்டாலினுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டது என்பதை விட அந்த முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் அந்த விளம்பரம் பண்ணி ஸ்டாலினை தூக்கி நிறுத்தி ஸ்டிக்கர் ஓட்டினாங்களோ அதே அரசு ஊழியர்கள் என்பதுதான் இன்னைக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை நீக்கிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை தரேன்னு சொல்லி எங்களை ஏமாத்தின ஸ்டாலின் அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த அரசு ஊழியர்கள் இன்னைக்கு அதை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துகின்ற மக்களுடைய எழுச்சியா தான் அதை பார்க்கணும். அப்படிதான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மத்திய அமலாக்கத்துறை 3 புகார்கள் கொடுத்து அந்த புகார்கள் தமிழ்நாடு காவல்துறையால் பதிவு செய்யப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் IS இன்பதுரை அவர்கள் நீதிமன்றத்தில் அதை தெரிவித்து அதன் அடிப்படையில் வழக்கு தொடர்ந்த காரணத்தால் இன்றைக்கு நீதிமன்றம் புகார் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு கூட ஸ்டாலின் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நேர்பல வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாரு. அந்த ஆட்டமும் முடிஞ்சு போச்சு. இனி தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய வழக்கை பதிவு செய்யும். அப்படி பதிவு செய்கின்ற போது நேரு எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. இது ஒரு பக்கம்னா, நேத்து முசிறியில நேரு என்ன பேசியிருக்காருன்னா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னா அதிகாரிகள்லாம் எங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள்லாம் உதவி செஞ்சாதான் நாங்க ஆட்சிக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காரு. 5 வருஷமா நாங்க ஏதாவது அநியாயம் பண்ணியிருப்போம், அக்கிரமம் பண்ணியிருப்போம், உங்களை கடுமையா பேசியிருப்போம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்களுக்கு மறுபடியும் எங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கெல்லாம் துணையா இருங்க. கடந்த தேர்தலில் நாங்க 525 பொய்யான வாக்குறுதி கொடுத்தோம், அதையெல்லாம் நம்பி நீங்க மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்குனீங்க. அதை விட அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு வாக்களிச்சிங்க, அது போலவே இந்த வாட்டி வாக்களிங்க. நாங்க இனி திருந்தி உங்களுக்காக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றோம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதுவும் இந்த முசிறி ரொம்ப ராசியான இடம். போன வாட்டி இங்கிறது தான் பொய் சொல்லவே தொடங்கணும், அதே மாதிரி இந்த வாட்டியை இங்கிருந்து தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக இன்னைக்கு திமுக தோல்வி பயத்துல அலறிட்டு இருக்குன்றது மட்டும் இல்ல, அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளை மறந்து, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம மக்களை ஏமாத்துகின்ற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க ஒட்டின ஸ்டிக்கர், அவங்க காட்டின படம் எல்லாம் இன்னைக்கு கிழிக்கப்படுவதை போல இந்த ஆட்சியினுடைய முகத்திரை இந்த தேர்தலில் கிழித்து எய்வதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்துக்கு இன்னைக்கு தயாராக இருக்கிறாரு. ஏற்கனவே 193 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்ச அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணியும் ஒரு சரியான கூட்டணியும் ஒற்றுமையான கூட்டணியும் ஒரு உடன்பாடான கூட்டணியை உருவாக்கி அது களத்துக்கு அணிவகுத்து செல்ல தயாராகியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இவ்வளவு நாள் பலமான கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு திமுகவை தொத்தி அடிக்கிறான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பரிதாப நிலையில இருக்காங்க. பொதுவா திமுக இன்னைக்கு தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக அல்லது தன்னுடைய ஆட்சியை உருவாக்குவதற்காக கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒழிக்கிறதுன்னு முடிவு வந்துருச்சு. இன்னைக்கு உங்க கட்சியெல்லாம் காலி பண்ணிட்டு திமுக கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு முடிஞ்சா உதயசூரியன் சின்னத்திலேயே நில்லுங்க, ஏன்னா பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு கூட்டணி கட்சிகள்லாம்
இன்னைக்கு தனக்கு ஒரு கொத்தடிமைகளாக இருக்கிறாங்கன்றத உலகுக்கு காட்டிட்டு இருக்கு. ஆனா அது என்ன காரணம்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அவங்க சீட்டை பத்தி அதிகம் கவலைப்படல அப்படின்றது திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எதிர்பார்க்கறது நோட்டு தான். எனவே இவங்களை நோட்டை கொடுத்து சரி கட்டிடலாம். உலகத்திலேயே 15 கோடி வாங்கிட்டு தேர்தல் உடன்பாடு வச்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போல கட்சி இருக்கா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போல இருக்கா? விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து கொங்கு மக்கள் கட்சி வரைக்கும் எல்லா கட்சியும் சீட்டை பேசி வாங்கிறது, நான் போட்டியிடுவோன்னு சொல்றது அரசியல். ஆனா நோட்டை இவ்வளவு கொடுங்க கேட்டு வாங்குறது என்ன அரசியல்? ஆக அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஆட்சி அமைக்கணும், அந்த ஆட்சியில கொள்ளடிக்கணும், அந்த கொள்ளடிக்கிற பணத்தை தேர்தல் நேரத்துல மக்களுக்கு வாக்காளர்கள் கொடுக்கறது போல இந்த கூட்டணி கட்சிகள் என்ற பெயர்ல இந்த இருக்கின்ற கொத்தடிமை கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்தா இவங்க நம்ம பின்னால நிற்பாங்கன்றத அவங்க நிரூபிச்சுட்டு வராங்க. அதுதான் இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள்லாம் இவ்வளவு வீரம் பேசுறாங்களே, ஒருத்தராவது நாங்கள் இந்த கூட்டணியில் எங்களுக்கு மரியாதை இல்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம் சொல்ற தைரியம் இல்லை. அதை விட இவங்க கூட்டணியில மிரட்டின காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு தந்து அவங்கள தேடி போய் மாநிலங்களவை இடத்தையும் தந்து ஒப்பந்தம் போடுறாங்க. இவங்களை கூட்டணியில இல்லாத நேத்து வரைக்கும் திமுகவை விமர்சித்துட்டு இருந்த தேமுதிகவை தேடி பிடிச்சி அவங்களுக்கு மாநிலங்களவை சீட்டை கொடுத்து அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு தர அவ்வளவு சீட்டு தரன்னு ஒப்பந்தம் போட்டு செய்யறாங்க. ஆனா இவங்களையே நம்பிக்கிட்டு தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு கட்சியை விட்டுட்டு ஜால்ரா தட்டுறது மட்டுமே தோழமை கூட்டணி தர்மம்னு சொல்லி பேசிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இப்படி பல கட்சிகள் இன்னைக்கு அந்த மற்ற சிதறண்டு போன கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு என்னன்னா, எல்லாம் திமுகவுல கரைஞ்சு போயிடுங்க, உதயசூரன்ல நில்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் நிர்பந்தப்படுத்துறாங்க. அது கூட அவங்க குறைஞ்சபட்சம் போன தேர்தலில் கொடுத்த 21 தேர்தலில் கொடுத்த சீட்டையாவது கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன போன வாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 6 சீட்டு கொடுத்த 2 தானே ஜெயிச்சிங்க, அதனால இந்த வாட்டி 3 வாங்கிக்கங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஐயா 1 போட்டு 4வது கொடுங்கன்னு கேட்கிறாங்க. 4 கொடுக்க முடியாது, 3. இப்படி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க போன முறை 6 சீட்டு கொடுத்தீங்க, இப்ப அந்த 6 சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க இல்ல 4 தான், 2 தான் ஜெயிச்சிங்க, அதனால 4 தான் தருவன்றாங்க. சரி போயிட்டு போது ஒரு 5வது கொடுங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க காசு வேணா எவ்வளவு வேணா கூட வாங்கிக்கிங்க. போன வாட்டி 12 கோடி 15 கோடி வாங்கினீங்க, இந்த வாட்டி ஒரு 25 கோடியோ 30 கோடியோ வேணா 50 கோடி கூட வாங்கிக்கிங்க. ஆனா சீட்டை மட்டும் கேட்காதீங்க. சீட்டு கேட்கிற அளவுக்கு இந்த 5 வருஷத்துல உங்க கட்சி என்ன செஞ்சதுன்னு கேட்கிறாங்க. நீங்க தான் கட்சியே எங்களுக்கு அடகு வச்சுட்டு நாங்க போடுற கூட்டங்கள்ல எட்டி பார்த்துட்டு போனீங்க, எங்களை வாழ்த்திட்டு போனீங்க. இதை தவிர என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒரு தொழிலாளர் போராட்டம் நடத்துனீங்களா? போக்குவரத்து தொழிலாளர் போராடினாங்களே, அந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுச்சீங்களா? அல்லது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நாங்க ஊதிய உயர்வு தரல, ஊதிய ஒப்பந்தம் போடல, அகவிலைப்படி தரல, போக்குவரத்து துறையே தனியார் மயமாக்கிட்டு இருக்கோம், போக்குவரத்து பணியாளர்கள் எல்லாம் இன்னைக்கு தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் இன்னைக்கு அனுமதிச்சோம், அப்பெல்லாம் நீங்க கேள்வி கேட்டீங்களா? எதையுமே செய்யலையே. நீங்க தான் 5 வருஷமா எதையுமே செய்யலையே. உங்களை பார்த்து யாரு ஓட்டு போட போறாங்க? அதனால நீங்க பேசாம திமுக கூட இருந்தாதான் திமுக, நாங்க பார்த்து ஏதாவது ஓட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதான் உண்டு. உங்களை நம்பி தமிழ்நாட்டுல எந்த மக்களை இல்லை. உங்க தொழிற்சங்கங்கள்லாம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. தொழிற்சங்க தலைவர்கள்லாம் இன்னைக்கு திமுகவினுடைய ஏவலை செய்கின்றவர்கள் நிலையில சங்கத்தை வச்சிருக்காங்க. அதனால உங்களுடைய வீரியம், வீராப்பு, போராட்ட குணம், போர்க்குணம், இன்னும் சொல்ல போனா கொள்கை எல்லாமே எங்க கிட்ட காசை வாங்கி அடகு வச்சுட்டு இப்ப என்ன உரிமை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, அதனால இந்த கொடுக்கறத வாங்கிக்கிங்க,
இல்லைன்னா நீங்க நடுத்தருவில் தான் நிற்பீங்க. உங்களுக்கு இப்போவாவது நாங்களாவது பணம் தரோம், நீங்க வேற எங்க போனாலும் அந்த பணம் கூட கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அதனால ஒழுங்கா 4 சீட்டு 3 சீட்டை வாங்கிட்டு ஒழுங்கா எப்பவும் போல வாழ்க, ஸ்டாலின் தான் விடியல் தர போறாரு அப்படின்னு டான்ஸ் ஆடுங்க, கூத்தாடுங்க, கொண்டாடுங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த சித்தாந்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ற வழக்கமான கோஷத்தை போடுங்கன்னு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. விடுதலை சிறுத்தைகள் நிலைமை தான் பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு மதிமுகவுக்கு எப்படி 4 சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி 6 சீட்டுக்கு போன முறை கொடுத்ததுக்கு 4 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 4ல் 1 சீட்டு வந்து மதிமுகவுக்கு, மீனி 3 சீட்டு திமுகவுக்கு விட்டாங்க. வேட்பாளர் அதையும் நாங்களே போட்டுக்கிறோம், அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு வேணாம். சும்மா உங்க 4 சீட்டு எழுதுனன்ட்டு உங்களுக்கு 4 சீட்டுக்குரிய பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எங்க போடணும், யாரை போடணுன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. பேருக்கு தான் வந்து மதிமுகவுக்கு சீட்டு கொடுத்தோன்னு நாங்க சொல்லுவோம். ஆனா வேட்பாளர்கள்லாம் திமுக ஆதரவாளர்களும் திமுகவுக்கு அடிவரடிகளா இருப்பவங்கள தான் நாங்க போடுவோம்னு சொல்லி அதையும் பண்ணிட்டாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் வெளியும் சொல்ல முடியாம உள்ள சொல்ல முடியாம, ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு மட்டும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இரட்டை இலக்க சீட்டு கேட்கறாங்கன்றது ஒரு பக்கம், அது கொடுக்குறாங்க கொடுக்கல இல்ல கொடுக்காம போறாங்கன்றது. ஆனா அப்படி சீட்டு கொடுத்தாலும் அதுல வேட்பாளர்கள் யார் போடணுன்றத நாங்க தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தனிச்சின்னெல்லாம் தரமாட்டோம். நீங்க என்ன பெரிய கட்சி மாதிரி இங்க பேசிட்டு இருக்கீங்க? தேமுதிக தான் பெரிய கட்சி, காங்கிரஸ் பெரிய கட்சி, நீங்க என்ன ஆளே இல்லாத கட்சி? நீங்க வந்து எதுக்காக நியாயமான போராட்டத்துக்கு நீங்க உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலா எப்போ ஒழிச்சிருக்கீங்க? வேங்கை வயல்ல நடந்த சம்பவத்துக்கு ஏதாவது குரல் கொடுக்க முடிச்சீங்களா? நாங்க தானே எதிர்கட்சிகள்லாம் பேச சொல்ல, எடப்பாடியார் பேச சொல்ல, அதுக்கு நாங்க தானே பதில் சொல்லிட்டு நாங்க இது ஒண்ணு. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. சிபிஐ விசாரணை அப்போ நீங்க வந்து எதிர்கட்சிகள் கூட அவ்வளவு துணியா வராத நேரத்துல நீங்க சிபிஐ விசாரணை கேட்டு அதை வந்து பேசுனீங்க. அதனால நீங்க எல்லாம் வந்து சீட்டெல்லாம் கேட்காதீங்க, கொடுக்கறத வாங்கிக்கின்னு கம்பெனி எப்பவும் போல ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்குதான் உங்களை வச்சிருக்கோம். நீங்க வந்து இன்னும் பழைய காலத்துல இருந்த விடுதலை சிறுத்தைகள் நினைச்சிக்காதீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. உங்க கூட இருந்தவங்க நீங்க தேவையில்லாம ஆதவர்ஜனாவை கூப்பிட்டு வந்து துறை பொதுச்செயலாளராக்கி மாநாடு நடத்துற, அது நடத்துறேன்னா அதை நிறுத்தத்துக்கு நாங்க பட்ட பாடு, அதை மாத்துறதுக்கு நாங்க பட்ட பாடு எவ்வளவு பாடுன்னு தெரியும். அந்த மாதிரி கடைசியில ஆலந்தூர் பாரதியை போய் அனுப்பி அந்த மாநாட்டையே திசை நிறுத்தி அந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை ஒரு வழியா ஒன்றும் இல்லாத ஆக்கி முடிச்சோம். இப்படி நீங்க கூட இருந்துகிட்டே குறைச்சல் கொடுக்குறீங்க. அதனால நீங்க இந்த முறையெல்லாம் வந்து உங்க இஷ்டத்துக்கு வேட்பாளர் நிறுத்த முடியாது. திமுக சொல்ற வேட்பாளர் தான் நிறுத்தணும். இந்த ஆதவர்ஜனாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? கடைசியில அந்த துணை பொதுச் செயலாளர் ஆக்குனீங்க. அவர் ஏதோ காசு கொடுக்குறாரு, மாநாடு நடத்துறாரு, எங்களுக்கு திட்டம் வகுத்து கொடுக்குறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி கட்சியை அவர்கிட்ட விட்டீங்க. அந்த அவர் மொத்தமா அடிப்படை தொண்டர்களை எல்லாம், விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர்களை எல்லாம் அவர் கொண்டு போய் விஜய் பின்னால நின்று இருக்காரு. இன்னைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போடவே ஆள் இல்லை, எல்லாம் விஜய் பின்னால போயிட்டான். அவனுங்களை எப்படி தட்டி தூக்குறது நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன அதை கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? அதனால நீங்க சீட்டெல்லாம் வந்து பேரம் பேசுறதெல்லாம் மேலுக்கு இருக்கணும். கடைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க. உங்க தலைவர்கள் எத்தனை பேரும் சொல்லுங்க, அது தனித்தனியா பேமெண்ட் கூட பண்ணிடலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சீட்டுன்னு மட்டும் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி திமுக கூட்டணி இன்னைக்கு வெறும் பணத்தை நம்பி மட்டும் இருக்கு. நேத்து வரைக்கும் பதவியை நம்பி இருந்தது, நேத்தோட பதவிக்கு முடிவு வந்துருச்சு. அடுத்து பணத்தை நம்பி இந்த தேர்தல்ல போட்டியிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது போலவே மக்களுக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெறலாம், வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெறலாம். ஆனா திமுக வெற்றி பெறுவதற்குரிய எந்த விதமான அறிகுறியும் இல்லை, எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் மூலம் இன்னைக்கு இவங்க திருட்டு ஓட்டு போட முடியாத ஒரு நிலை வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் தொகுதியிலேயே ஒரு 90,000 ஓட்டு
திருட்டு ஓட்டு அல்லது கள்ள ஓட்டு அல்லது செல்லாத ஓட்டு அல்லது இல்லாத ஓட்டுன்னு சொல்லி நீக்கிட்டாங்க. இப்போ அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றது ஒரு 40,000 ஓட்டுல வெற்றி பெற்றிருந்தாரு. அவரும் சரி, இல்லை உதயநிதியும் சரி. இன்னும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இவங்க திருட்டு ஓட்டு போடுறத வழக்கமா வச்சுக்கிட்டு வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த திருட்டு ஓட்டு தீர்க்கப்பட்டு விட்டது. இனி திருட்டு ஓட்டு இந்த தேர்தலில் போட முடியாது. போலி வாக்காளர்கள் பெரும் பகுதியில் நீக்கப்பட்டு விட்டார்கள். அதனால திமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்சி ஒழிஞ்சு போச்சு. அதுக்குதான் இப்போ தேமுதிகவும் இன்னும் ஏதாவது கட்சி வருமானு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம், திருட்டு ஓட்டுன்னு போலி ஓட்டுன்னு ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த கூட்டணி இந்த தேர்தலில் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க. அதை எவ்வளோ போராடி பார்த்தாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. இதை தேர்தல் நடத்த செய்யக்கூடாது, தேர்தல் முடிஞ்ச பிறகு மெதுவா செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இதுக்கு இடம் தரல. தேர்தல் ஆணையம் தன்னுடைய தொடர் பணியை அவங்க செஞ்சதுனால இன்றைக்கு போலி வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளை அதிகம் பாதிக்கலனாலும் நகர பகுதிகளை முழுமையா திமுக கூட்டணி பாதிச்சிருக்கு. இந்த நிலையில தான் இன்னைக்கு தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு இன்னும் அடுத்த கட்டமா இப்போ திமுகவினுடைய இந்த அரசு விளம்பரம் அல்லது அரசு அதிகாரிகளை வைத்து செய்த நடவடிக்கைகள், அரசை வைத்து கொண்டு மக்களையும் எதிர்கட்சிகளையும் மிரட்டிய அந்த மிரட்டல் இன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. திமுக இனி ஆட்சிக்கு வராது, இனி இவங்களுக்கு இந்த தேர்தலில் மரணடி கிடைக்க போகுதுன்றது அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசு ஊழியர்களுக்கும் தெரியும், ஆசிரியர்களுக்கும் தெரியும். அதனால இனிமேல் இவர்களை யாரும் ஏற்கவோ அல்லது இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் பொய்யான வாக்குறுதிகளை, போலியான வாக்குறுதிகளை, பொய்களை சொல்லி இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நேரடியாக அனுபவத்துல பார்த்து விட்டாங்க. அதனால அவங்க இனி நம்ப தயாரா இல்லை. இன்றைக்கு தேர்தல் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரினுடைய பல்வேறு வியூகங்களால், அதிர்வுகளால் இன்றைக்கு களம் அவர் கைக்கு போயிடுச்சு. அவர் தெளிவா சொல்றார், ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து, முதல் உத்தரவு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த திமுக ஆட்சியில கடந்த 5 வருஷத்துல நீங்க கரண்ட் பில்லு, விலைவாசி ஏற்றம், சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, இப்படி எல்லா வகையிலும் துன்புறுத்தப்பட்டிருக்கீங்க. இது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகையை தருவதற்கும் எளிய மக்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு பாதிப்பை தருவது மட்டுமே நோக்கமாக வைத்துக் கொண்டு மக்களை சுரண்டி கொடுத்து பன்னாட்டு நிறுவனங்களையும் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் பாதுகாத்து அவர்கள் தருகின்ற லஞ்ச பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துக் கொண்டு இந்த மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருந்தது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடன் தருகிறேன் என்று சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, இந்த 10,000 ரூபாய் தர்றது ஒன்றும் நீங்க அவங்க மாசம் பெண்களுக்கு 1,000 ரூபாய் தந்தாங்க, 2,000 ரூபாய் தர்றதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அவங்க தந்தது ஒரு குறிப்பிட்ட குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டை பயன்படுத்துகின்ற, அரிசி அட்டை வைத்திருக்கின்ற அனைவருக்கும், எப்படி பொங்கல் நேரத்துல உங்களுக்கு வேட்டி சேலை, பொங்கல் பரிசு பொருட்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருந்தபோது 2,500 ரூபாய் தராங்களோ, அதுபோல புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த தகுதி உள்ள குடும்ப தலைவிகள் என்ற நிலை மாற்றப்பட்டு குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த 10,000 ரூபாய் தருவது மட்டுமல்ல, பெண்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது பெண்களிடத்தில் இன்றைக்கு பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு. நமக்குள் பாகுபாடு பார்க்காமல் ஒரு ஏழை எளிய மக்கள்
அரிசி, இலவச அரிசி 20 கிலோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது எப்படி எல்லாருக்கும் கிடைக்குதோ அது போல புரட்சி தமிழர் தருகின்ற இந்த 10,000 ரூபாய் நிதி உதவியும், அதனை தொடர்ந்து மாதந்தோறும் தரப்போகின்ற 2,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கான ஊக்கத்தொகையும் கிடைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும். புரட்சி தலைவி அம்மாவினுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கனவுகள், திட்டங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கின்ற NDA கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு தேர்தலை நோக்கி காத்திருக்கிறார்கள். நாமும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.